வெல்கம் டு நம்ம சேனல் ரெசிபீஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். பொங்கல் வர்றதுனால ஒரு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யலாம். சக்கரை பொங்கல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு சட்டுன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதாவது குக்கரில் நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செல்லுங்களா. நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன குக்கரை தாங்க எடுத்திருக்கேன். இதில் 1 கப் பச்சரிசினா போட்டுக்கிறேன். இதில் 1 கப் நான் அளந்துக்கிறேன். இந்த கப்பில் இது கடை அரிசி, நீங்கள் ரேஷன் அரிசியும் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா களைஞ்சிருங்க ரேஷன் அரிசியாக இருந்தால். இப்போ 1 கப் அரிசிக்கு, பச்சரிசிக்கு 1/2 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு வந்து லைட்டாக கடாயில் மிதமான சூட்டில் நான் வறுத்து எடுத்திருக்கேன். அப்படி போட்டிங்கன்னா இன்னுமே ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம களைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னுமே ஒரு 2 தண்ணி எக்ஸ்ட்ரா களைஞ்சிக்கோங்க. நான் 2 தண்ணி மட்டுமே களைஞ்சிருக்கேன். நான் வந்து இந்த கப்புலேயே ஒரு 5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1 கப் பால் 4 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நம்ம பால் ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்க்கலை. ரொம்ப நேரம் பொங்கல் வச்சுருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் பால் ஊற்ற வேணாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பால் ஊற்றினா. அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே 5 கப் தண்ணி ஊற்றி இந்த குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். சரியாக ஒரு 4 விசில் வைக்கலாம். நல்லாவே குழஞ்சி வரும். குக்கரில் சட்னி செய்கிறது தான் இந்த பொங்கல். இப்போ 4 விசில் வந்தோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வந்துருச்சு. பொங்கல் நல்லாவே குழஞ்சிருந்தால் இனிமேல் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை இறக்கி ஓரமாக வச்சுட்டு அதே அடுப்பில் நம்ம வந்து கடாயை வச்சு வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் வந்து இதை உடச்சி நான் வந்து 1 கப்பாக அளந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் லெவல் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் 1 கப் வெல்லம் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து சரியான அளவாக இருந்தது. 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சரியான அளவாக இருந்தது. 1/2 கப் நமக்கு வந்து சிறுபருப்பு போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சாலே போதுங்க. நமக்கு வந்து அந்த வடிகட்டி தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் லைட்டாக கொதிச்சாலே நமக்கு போதும். அந்த கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ இந்த குக்கரை நம்ம விசில லேசாக எடுத்து விட்டுட்டு சூடுலாம் அடங்கியிருக்கும். இப்போ இதில் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் அந்த வெள்ளை தண்ணியை. அந்த கசடை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். நம்மளுக்கு வெல்லம் அதனால தான் நம்ம கரைச்சி ஊற்றுறோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி இதிலே ஊற்றிக்கலாம். நம்ம அந்த குக்கர்லேயே நம்ம சட்டுன்னு குக்கர்லேயே தான் எல்லா வேலையுமே முடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து 1 பிஞ்ச் சும்மா அதை இனிப்பை தூக்கி கொடுக்க ஒரு சால்ட்டு 1 பிஞ்ச் மட்டுமே. இப்போ ஏலக்காய் நான் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். சூடோடு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அந்த சூடோடு கிளறி விடும்போது இனிமேல் குழஞ்சி சூப்பராக வருங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். சின்ன கை கரண்டியோ அல்லது ஒரு கடாயோ ஏதோ ஒன்று வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றி நம்ம நெய் தாங்க பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு அளவாகவும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நெய்யை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கூட திகட்டாது. அதே நேரத்தில் அந்த வாசத்தோடு அருமையாக இருக்கும். அப்போ நெய் காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் இது நம்ம சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. முந்திரி திராட்சை இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் தூக்கி தட்டி நல்லா கிளறிட வேண்டியதான். சிம்பிளாக இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது தூக்கி நம்ம கிளறிட்டு அதே அடுப்பில் தூக்கி நம்ம இப்போ அந்த பொங்கலை வச்சுருக்கிறோம். அந்த ஸ்லோலேயே இருக்கிறதுனால நம்ம இதை கொட்டும் போது அது அந்த சூட்டோடையே நம்ம கிளறும் போது இனிமேல் உங்களுக்கு நல்லா அது மசிஞ்சு வரும். அந்த முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம நல்லா கிளறி விட்டு அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான சக்கரை பொங்கல். ரொம்ப சிம்பிளாங்க, பெரிய வித்தியாசமாகலாம் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலுமே இது சிம்பிளாக நம்ம குக்கர்லேயே முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. நமக்கு சட்டுன்னு ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை பரிமாறிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலுமே சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். நார்மலாக எல்லோரும் சக்கரை பொங்கல் இப்படி தானே செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கரில் செஞ்சுருக்கோம். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் அழகான கையால் அன்பான சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரெசிபியை சப்போர்ட் பண்ணுங்கள். எண்ட் ஸ்க்ரீனில் மிச்ச வீடியோஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தால் அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் ரெசிபியை விசிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.